கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூடி சேர்த்தோட கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. நாங்கள் இருக்கிற வீடுகளில் ரத்தம் தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி, நன்றி. உடைய எல்லைகளில் ரத்தம் தெளிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே, துதிகன மகிமைக்கு பாத்திர நீரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே, துதிகன மகிமைக்கு பாத்திர நீரே. நன்றியால் உள்ளம் பொங்கி வழியுதே, நன்றியால் உள்ளம் பொங்கி வழியுதே. தேவனே உம்மை போற்றியே புகழ்வேன், தேவனே உம்மை போற்றியே புகழ்வேன். முழங்கால் மடக்கி உம்மையே துதிப்பேன். தேவனே நானும் சொந்த சம்பத்தல்லோ, தேவனே நானும் சொந்த சம்பத்தல்லோ. கருவில் என்னை கண்டவர் நீரே, கருவில் என்னை கண்டவர் நீரே. உந்தன் வாசலில் துதியோடு வருவேன், உந்தன் வாசலில் துதியோடு வருவேன். துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே, துதிகன மகிமைக்கு பாத்திர நீரே. யோபு 6வது அதிகாரம் 24வது வசனம். Job chapter 6 and verse 24. Teach me and I will hold my tongue, and cause me to understand wherein I have erred. எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாயிருப்பேன். நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். இது யோகத்தினுடைய நண்பர்களுக்கு சொல்லுகிற வார்த்தை. What do you learn from this verse? First is a teachable spirit. அதாவது ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவி யோபின் இடத்துல இருந்தது. Am I willing to listen and learn even in pain? A teachable spirit helps us to grow in our spiritual life. இங்கே பார்க்குறோம், யோபு அவ்வளவு பாடுகள் மத்தியிலும் கூட அவர் சொல்றாரு, எனக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்றாரு. ஓகே, நான் மௌனமாக இருப்பேன். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, நான் மற்றவர்கள் எனக்கு உபதேசம் பண்ணும் பொழுது அதை கேட்பதற்கும் கற்றுக்கொள்வதற்கும், ஈவன் என்னுடைய கஷ்டத்தின் மத்தியில் வலியின் மத்தியில் நான் கேட்பதற்கு தயாராக இருக்கிறேன். Do I have a teachable spirit? Second, do I have humility? Though deeply afflicted, Job was willing to be corrected. அநேகருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் தவறு செய்வீங்க, நீங்கள் இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு அது பிடிக்காது. They don't want to be corrected. He asked his friends not for accusation but for instruction. எனக்கு உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னார், நீங்கள் உபதேசம் பண்ணுங்க, எனக்கு சொல்லிக் கொடுங்க, எப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், எப்படி இது பண்ணேன். ஆனால் இவங்க உபதேசம் பண்ணி அவங்களுக்கு இப்படி செஞ்சுருக்கலாம், இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லாமல், நீ எதாவது செஞ்சிருப்ப அதனால தான் உனக்கு இப்படி வந்துச்சுன்னு சொல்லி குற்றப்படுத்துகிறாங்க. See, there is a lot of difference between accusation and giving instruction as to how they could have dealt the matter. So, இங்கே நம்ம யோகிட்டேருந்து கற்றுக்கொள்ள காரியம் என்னவென்றால், அவன் அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலும் தன்னை திருத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை அவன் கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். Thirdly, we see you have to correct with love and truth. நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது நம்ம அவர்களை அன்போடும் சத்தியத்தோடும் அவர்களை திருத்த வேண்டும். Our goal should be to guide them gently towards the truth and not to crush them with harsh words. அவங்களே ஒருத்தர் பாடுகள்னால நொறுங்கி போயிருக்கிறாங்க. 10 பிள்ளைகள் ஒரே நாளில் இறந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இருந்த ஆஸ்திகள், சம்பத்து, ஆடு, மாடு, கழுத, ஒட்டகம் எல்லாமே எல்லாத்தையும் ஓட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிற ஒரு மனிதன் கஷ்டத்தின் பாதையில் போகிறாரு. அவருடைய சரீரமும் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது இன்னும்
ஹார்ஷ் வேர்ட்ஸ், அதாவது கடினமான வார்த்தைகளை பேசி அவங்கள நம்ம கஷ்டப்படுத்தாம அவங்களுக்கு சத்தியத்தை வந்து சொல்லும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். முதல் 7 நாள் அவங்க பேசவே இல்லை. தட் வாஸ் அ குட் திங் வாட் தே டிட். But slowly they, instead of giving loving advice and things like that, they started accusing him. அப்படி இல்லாதபடிக்கு அன்புனால, அது ரொம்ப ஒரு கஷ்டமான பாதை. அந்த துக்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்டக்க வந்து நம்ம வந்து பேசாம இருக்கிறது, அந்த கர்த்தரே அவங்கள என்ன பண்ணுவார், டீல் பண்ணி கொண்டு வருவார். நம்மளால முடிஞ்சா அவங்களுக்கு அவங்களுடைய துக்கத்தை ஆற்றும்படிக்கு அன்பான காரியங்களை செய்யலாம், அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். வழிய you should never crush them because they are already crushed. அவருடைய கை, ஆண்டவருடைய கை பாரமாக இருக்கிற அந்த சமயத்தில் அவங்களுக்கு மேலும் அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காதபடிக்கு தேவன் கிருபை தருவாராக. இதில் இந்த காரியங்களை நம்ம யோகிக்கிட்டு நம்ம படித்துக் கொள்கிறோம். எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாக இருப்பேன், நான் எதிரே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி கேட்கிற அவருடைய டீச்சபிள் ஸ்பிரிட், அவருடைய கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆவி, அவருடைய தாழ்மை, அவர் வந்து தன்னை வந்து திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை அவருக்குள்ள இருந்தது. இதெல்லாம் தேவன் நமக்கும் தரும்படியாக நாம் செபிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா, அவனை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களிடத்துல சில காரியங்கள் தவறாக நாங்கள் நடந்து கொள்ளும் பொழுது, தவறான பேச்சு, தவறான நடவடிக்கைகள், ஆண்டவரை கோபப்படுறது, இல்லை எங்களுடைய காரியங்களிலே தவறாக நாங்கள் நடந்து கொள்ளும் பொழுது, யாராவது எங்களை திருத்தும் பொழுது அதுக்கு நாங்கள் வந்து செவி கொடுக்காமல் இருக்காதபடிக்கு ஆண்டவரே, எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க என்ன தவறு இருக்கிறது என்று நாங்கள் திருத்தி கொள்ள அதற்குரிய தாழ்மையும் ஆண்டவரே கற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை, டீச்சபிள் ஸ்பிரிட் நீங்கள் எங்களுக்கு தரும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹேவ் அ குட் டே. காட் பிளஸ்.